Hi everyone, this is Saran Kumar. Welcome to Investor Market. Money grows infinity here. Who is the winner? Trader or investors? இதுதான் நம்ம சப்ஜெக்ட். அதாவது யார் வெற்றியாளர்கள், முதலீட்டாளர்களா இன்வெஸ்டரா, அதாவது முதலீட்டாளர்களா அல்லது தின வர்த்தகம் செய்பவர்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தின வர்த்தகம் அப்படின்னு பார்க்கலாம். தின வர்த்தகம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த 1 lakh வச்சுட்டு அவர் அதிகபட்சமாக எவ்வளவு வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புரோக்கர் இட்ஸ் டிபெண்ட் ஆன் த புரோக்கர் ஆஃபீஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து மார்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய புரோக்கிங்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதிக அளவு ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி புரோக்கர் ஆஃபீஸ் வந்து மார்ஜின் வந்து இன்ட்ராடே மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கிளைண்ட் வந்து 1 லட்ச ரூபா வச்சுருந்தாங்கன்னால் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்ங்கிறது குறைந்தபட்சம். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா வரைக்கும் கூட இவங்க வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ட்ரேடருடைய அமௌண்ட்டு 1 லட்சம் தான். ஆனால் ட்ரேடு பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10 lakh அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான லாப நஷ்டங்கள் வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ட்ரேடருக்கு, அதாவது தின வர்த்தகத்துக்கு செய்யக்கூடியவர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நன்மை. அதே போல் வந்து அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தின வர்த்தகம் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க வாங்கின ஷேர்ஸில் லாபமோ அல்லது நஷ்டமோ அது எதுவாக இருந்தாலும் அந்த தின வர்த்தகத்துக்குன்னு வந்து ஒரு சர்டன் டைம் பீரியட் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் மார்க்கெட் இருக்குது. ஆனால் இந்த தின வர்த்தகத்தோட டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில புரோக்கர் ஆஃபீஸு 3 மணிக்கே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் 3:05, ஒரு சில பேர் 3:10, 3:15, அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 3:15க்குள்ள வந்து எல்லாருமே வந்து அந்த தினவர்த்தகத்தோடைய அந்த பொசிஷனை, அதாவது நம்ம என்ன வாங்கி வச்சுருக்கோமோ அல்லது விற்று வச்சுருக்கோமோ அதையே ஸ்கொயர் ஆஃப், அதாவது க்ளோஸ் பண்ணி நில் பொசிஷனுக்கு வரணும். வாங்கி வச்சுருக்கிறவங்க விற்றுறணும், விற்றவங்க வாங்கிடணும். ஸோ இதில் லாபம் நஷ்டம் எல்லாமே யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தின வர்த்தகம் செய்யக்கூடியவங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபாய் போட்டு 5 லட்ச ரூபாய்க்கு பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுனால் அது வந்து லாபத்தை கொடுக்கும். இதே வந்து நஷ்டமாச்சுனால் அந்த 1 லட்சத்துக்கு நஷ்டம் கிடையாது, கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு நஷ்டம். ஸோ லாபம் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்தை பேஸ் பண்ணி நம்ம பேசுவோம். நஷ்டம் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து 5 லட்சத்தை பேஸ் பண்ணி பேசுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து தின வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஆல்சோ வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் இருக்கிற ஷேர்ஸுக்கு, அதில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து ஷேர்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh வச்சுருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்குகிறாங்க அல்லது ரிலையன்ஸ் வாங்குகிறாங்க அல்லது வேறு ஏதாச்சும் ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க கை காசுக்குள்ளே வாங்கிக்கணும். ஸோ இப்போ இந்த கை காசுக்குள்ளே வாங்கின பங்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எத்தனை நாள் வச்சுருக்கலான்னு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் வச்சுருக்கலாம். ஸோ எப்போ விற்கலான்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோணும் பொழுது, லாபம் வரும் பொழுது விற்றுக்கலாம். இதுதான் வந்து இன்வெஸ்டர்ஸுக்குள்ளேய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்க, இன்வெஸ்டரா அல்லது டே ட்ரேடரா, தின வர்த்தகம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருமே ஜெயிப்பாங்க. தின வர்த்தகம் செய்வரும் ஜெயிப்பாப்படி, முதலீட்டாளரும் ஜெயிப்பாப்படி. அப்போ யார் தான் தோற்று வருவாங்க? யார் ஒருவர் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் தோக்குறாங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னம்னா
இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பங்கை வாங்குகிறோம். உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க்னே வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு ரூ. 200 நம்ம வாங்குகிறோம். ஸோ நம்ம ரூ. 200 முதலீட்டு பண்ணும் பொழுது, முதலீட்டாளருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னா ஒரு 10% மாத வருமானத்தை எதிர்பார்க்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இது அந்த 10% வந்து கிடச்சிதுன்னா நம்ம விற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 30-40% வேணும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு இது நல்லாயிருக்கும், ரூ. 200 வாங்கினது நம்மளுக்கு ரூ. 2000 போனால் விற்கலான்னு அபரிமிதமான ஆசையிலையோ அல்லது மோர் தென் எக்ஸ்பெக்டேஷன்லையோ வச்சுருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 200 வாங்குறோமா, ரூ. 220 வந்துச்சுன்னா விற்றுட்டு போயிடலாம், 10% லாபம், நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னாலும் அதுதான் லாபம் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ரூ. 200 வாங்குறவங்க ரூ. 220 விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க, அதே 10% கீழே வரும்பொழுது அவங்க தன்னுடைய முதலீட்டை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு வந்து தயாராக இல்லாமல், நம்ம தான் முழு காசும் போட்டு வாங்கியிருக்கிறோமில்ல, ஏன் வந்து லாஸில் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வெயிட் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி தான் இல்லை, ஸோ இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு, இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு தானே 10% நம்ம எதிர்பார்த்தோம், ஸோ இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1 or 2 months கழிச்சு மறுபடியும் ஏறிச்சுன்னா விற்றுக்கலாமே அப்படிம்பாங்க. ஒரு சில சமயத்தில் அந்த மாதிரி ஏறுறதும் உண்டு. அப்போ வந்து அவங்களுக்கு லாபம் தான், ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது எல்லா டைம்லையும் இந்த மாதிரி நடக்கிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கண்டிஷனில் மார்க்கெட் விழுகிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதல பாதாளத்துக்கு விழுந்துடும். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், அந்த செக்டர்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்தது என்ன, ஒரு 10% அல்லது ஒரு 20-30% எதிர்பார்த்தாங்க. ஆனால் விட்ட லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரூ. 100 வந்திருக்கும். ரூ. 100 வந்த போதும் கூட அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தென் எகெயின் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு அது மறுபடியும் ரூ. 200 வரும்பொழுது, ஆஹா வாங்கின இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு 10% வந்தோன்னே விற்றுட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் வேட்டே இருக்குது, ஜோக்கே இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரூ. 220 விற்றதுக்கப்புறம் அவருக்கு போக ரூ. 350 400 அவர் வந்து புலம்புன்னு புலம்புவாங்க. ஏன் அப்போ ரூ. 200 100 வரைக்கும் வந்தவர் 50% வந்து லாஸுக்கு தாங்கினவர், எகைன் 50% ப்ராஃபிட், 100% ப்ராஃபிட்டு, 50% ப்ராஃபிட் வரும்போது பொறுமை இல்லாமல் அந்த ஒரு 10% லாபம் வந்துச்சுன்னா போதும் அப்படின்ட்டு விற்றுட்டு வெளியே வராங்க. இதே 10% லாஸில் விற்றுட்டு வெளியே வந்திருந்தாருனால் நல்லா பாருங்கள், ரூ. 200 வாங்கினவர் 10%னா ரூ. 20 லாஸு, ரூ. 180 வெளியே வந்திருந்தாருன்னா ரூ. 100 வரும்போது அவர் உதாரணத்துக்கு ரூ. 1,00,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஷேர்ஸ் வாங்கியிருப்பாப்படி, 180 விற்றுட்டாப்படி அப்படின்னு வச்சுட்டோம்னா ரூ. 100 வரும்போது 1000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கலாம். அதே ரூ. 210 வரும்போது கிட்டத்தட்ட டபுள், அதாவது ரூ. 1,00,000 மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 ஆயிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாப்படி, அந்த ரூ. 1,00,000 ரூ. 20,000 லாபம் வந்துச்சுன்னா போதுன்னு விற்றுட்டு வந்துடுவாப்படி. ஸோ இங்கே என்ன ப்ளே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதே தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடருக்கு, அதாவது தின வர்த்தகம் செய்யக்கூடியவங்களுக்கு. இந்த தின வர்த்தகம் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற ரூ. 1,00,000 பதிலாக ரூ. 5,00,000 வாங்குவாங்க. இந்த ரூ. 5,00,000 வாங்கும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது போடாமல் விட்டுட்டாங்கனால் அவங்களுடைய லாஸ் அதிக அளவு போயிடும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதே வந்து ஸ்டேட் பேங்க்கே எடுத்துக்கோங்க, ஆனால் ரூ. 20 வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 10% இன்ட்ராடேக்கு வந்து ஒத்து வராது. இன்ட்ராடேக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% 2% அல்லது அதுக்கு அதிகமாக போனோம்னா ஒரு 2.5% 3% தான் அடி மேக்ஸிமம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற காசை விட அதிகமான காசுக்கு வந்து நம்ம வந்து ஷேர்ஸை வாங்கியிருப்போம். அப்போ லாபம் வந்துச்சுனாலும் சரி, நஷ்டம் வந்துச்சுனாலும் சரி, நம்ம கை காசுக்கு மீறி லாபமும் வரும், நஷ்டமும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இங்கே அவங்க வந்து ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து போட்டே ஆகணும். ஸ்டாப் லாஸ் போடாமல் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணவங்க எல்லாருமே சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு கடைசியில் இருக்கிற காசெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் ஃபைனலான நம்ம என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங்குங்கிறது வந்து கையில் துடுப்பே இல்லாமல் நடுக்கடலில் நீங்கள் ஒரு படகுல ஒரு சின்ன போட்டில் இருக்கிறீங்க, துடுப்பு இல்லை,
இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, கரையை சேர்றதுக்கு அலை அடித்து கரையை ஒதுங்கினா மட்டும்தான் முடியும். அதுதான் வந்து விஷயம். ஸோ அந்த துடுப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ். அந்த படகுங்கிறது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த படகுல நீங்கள் தான் முதலீட்டாளர். நீங்கள் தான் முழு முதல். நீங்கள் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் கரை சேர முடியும். தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்பொழுது தான் வந்து நீங்களும் வந்து ஜெயிப்பீங்க. மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்கணும்னா முதல்ல வந்து நம்மளுக்கு பொறுமை வேணும். அதே மாதிரி வந்து ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து குயிக்காக முடிவு எடுக்க தெரியணும். கீழே இறங்கிட்டு இருக்கும்போது பார்க்கலாம்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களே தவிர வேறு எதுவும் நடக்காது. எனக்கு தெரிஞ்ச பல கிளைண்ட்டுகள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில்வர் லைன் ஒரு ஷேர்ஸு 12,000 ரூபாய்க்கு வாங்கினவங்க 4 ரூபா வர வரைக்கும் வச்சுருக்காங்க. இது என்ன கணக்கில் சேர்த்துறது? 12,000 ரூபா விலையுங்க, வெறும் 4 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 2 இந்த விலையுங்க. ஸோ முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயமும் சரி, இன்வெஸ்டர்கள் அதாவது டே ட்ரேடர்ஸ் விஷயமா இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது கமாடிட்டி மார்க்கெட்லேயோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரவணகுமார், டெக்னிக்கல் அனலிஸ்ட். என்னோடய நம்பர் 9944234549. தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங். Thanks for watching my videos. If you have any queries related to shares and commodities, please feel free to chat with my WhatsApp number 9944234549.